கிருஷ்ண ஜெயந்தினால இன்றைக்கி அவல் கேசரியும் பண்ணியிருக்கேன். அவலை வந்து ஒரு மணி நேரம் தண்ணியில் பிசறி வச்சுட்டேன். அப்புறம் வெள்ளத்தை கரையாக விட்டுன்ட்டு அதை வடிகட்டிட்டு அதிலே கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு தேங்காய் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஊற வச்ச அவலை அதில் போட்டுட்டு ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கலந்து விட்டு முந்திரி பருப்பு அதில் அடிச்சு போட்டுட்டேன். அவ்வளோதான். தேவையான அளவு நெய் விட்டேன். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். அப்பமும் பண்ண போகிறேன். ரொட்டி மாவை கோதுமை மாவை எடுத்துட்டு அதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு மட்டும் போட்டு வெள்ளத்தை கரைய விட்டுன்ட்டு அதில் போட்டு 2 மாவையும் போட்டு கலந்து விட்டு ஒரு தேங்காய் போட்டு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் விட்டு கலந்து வச்சுருக்கேன். அப்பக்காரில் சுட வச்சுட்டு அதில் நெய் விட்டுட்டு பண்ண மாதிரி எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் விட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். அப்புறம் அப்பா மாவு விடலாம். பின்னா ஈஸியாக திரும்புறது. இதுதான் கரெக்டான பதம். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். இதை பண்ணதை எடுத்துகிட்டேன். 2வது இது இப்போ போட்டிருக்கேன். ஒரு சின்ன வாழைப்பழமும் ஏலக்காய் பழம் போட்டிருக்கேன். அப்போ தான் சாஃப்டாக வரும். சூப்பரான அப்பம் ரெடி எடுத்து இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.